என்னதான் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகி மைண்ட்லாம் செட் பண்ணிட்டு சாமிட்டு நல்லா வேண்டிட்டு போனாலும் எக்ஸாம் சென்டர் போனோம்னா நமக்கு ஒரு பதட்டம் ஆகும். அந்த பதட்டத்திலே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? அப்போதைக்கு இந்த கிராமப்புறங்களில் சென்டர் ஒதுக்கும் போது அங்கே போவோம் பார்த்தீங்களா, அங்கே ரெஸ்ட் ரூம் வசதி சரியாகவே இருக்காது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் எனக்கு ஒதுக்குன எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது அங்கே நான் ஃபீல் பண்ண விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. நேற்று ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் சரியாவே இல்லை, நல்ல எக்ஸாம் சென்டர்லாம் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை போட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்து உங்களோட பார்வைக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஓகேங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சரியான அடிப்படை வசதிகள் கொண்ட பள்ளிகளை ஒதுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு ஒதுக்குனது கம்பளியம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில். அப்போ வந்து அந்த ஊருக்கு வந்து சரியாக பஸ்ஸு இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டேன், சரி பைக்கில் போவோம்னு சொல்லிட்டு பைக்கில் தான் போகிறேன். எப்பயும் எக்ஸாம் டைமில் வந்து பைக்கில் வந்து நான் போக மாட்டேன், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், பஸ்ஸில் போயிட்டு வரலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் பஸ் வசதி இல்லாதனால பைக்லேயே போயிட்டேன். ஓகே, அதான் வழக்கம் போல் என்னதான் ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி போனாலும் அந்த எக்ஸாம் ரிசல்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுத்து கலக்கும். சரிங்களா? அதனால ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம் 2 தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், கதவை பார்த்தா கதவு இல்லை. சரி என்னடா ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா கப்பு இல்லை, பைப்பு இல்லை. அப்போ பாருங்க, கதவு இல்லை, கப்பு இல்லை, தண்ணி இல்லை. சரி தண்ணின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்துச்சு. சரி தொட்டியில் போயிட்டு ஏதாவது நம்ம ஒரு பாட்டமாக இருக்குமே, சரி ஒரு கைகள் மூஞ்சி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியை போய் எட்டி பார்த்தோம்னா வெள்ளை கலர் ப்ளீச்சிங் பவுடர் அப்போதான் வந்து நல்லா கொட்டி வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புழு அப்படியே நீந்தி நீந்தி விளாண்டுட்டு இருக்காரு, ஜொயிங் ஜொயிங் ஜொயிங்னு. ஓகே, அது வந்து மீன் பண்ணையில் எப்படி மீன் வந்து கொயமையா இருக்கும்ல, அதே மாதிரி புழு கொயமையா இருக்குது. இதை பார்த்தாலும் நம்மளுக்கு என்னடா அது அப்படி மாதிரி தோணுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பையன், சரி ஓகே ரெஸ்ட் ரூம்னா கூட எங்காவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதுவே கேர்ள்ஸ், அப்போ அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க ரெஸ்ட் ரூம் வசதி இல்லாத ஸ்கூல்களில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வசதிகள் இருக்கிற பள்ளிகளை போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது வந்து அடிப்படை வசதியில் ரெஸ்ட் ரூம் வசதி, இது ஒரு பார்ட்னு வச்சுருந்தேன். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் சென்டர் அண்டு சென்டருக்கு, அந்த எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள வெளியே. ஓகே, இப்போ நான் வந்து தண்ணி கொண்டு போனேன், ஆனால் இருந்தாலும் வந்து தண்ணி வந்து அலோவ் பண்ணல எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. அப்போ தண்ணி வந்து எல்லாமே பேக்கில் வச்சு வெளியே ஒரு இதில் வச்சு பூட்டியாச்சு. ஓகே, அங்கே இருக்க அந்த கிராமப்புறத்தினால தண்ணி வந்து என்ன தண்ணி யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. இப்போ நான் எங்கள் ஊரில் காவிரி தண்ணி யூஸ் பண்ணி குடிப்பேன், அது நல்லா பழக்கப்பட்டிருக்கேன். மினரல் வாட்டர் குடிப்பேன், அதுவும் பழக்கப்பட்டேன். ஆனால் கிராமப்புறத்தில் ஒரு சில தண்ணி வந்து ஏற்றுக்கிறோம், சில பேத்துக்கு வந்து ஏற்றுக்காது. அப்போ டக்குன்னு வந்து நம்ம குடிச்ச தண்ணி ஏற்றுக்கலன்னா நம்மளுக்கு தும்மல் வந்துட்டே இருந்து சளி பிடிக்கிறதுக்கான அறிகுறி வந்துடும். அப்புறம் தொண்டை கவி எக்ஸாம் சரியா எழுத முடியாது. அதனாலே அங்கே இருக்க தண்ணி குடிக்கல, ஆனால் உள்ள தண்ணி தவிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா? அப்போ தண்ணி வசதி இது வந்து ரெண்டாவது. பாத்ரூம் வசதி 1, தண்ணி வசதி, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இது 2. 3. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போயிட்டோம்னு வச்சுங்களேன், பெஞ்ச் வந்து இப்போ நான் உட்காந்த பெஞ்ச் தான் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சில மாணவர்கள்லாம் அந்த உட்காந்து டொண்டாக் 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 அந்த மாதிரி ஆடுற பெஞ்சில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. இப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஆடும்போது டண்டாக் டண்டாக் ஆடும்போது என்ன பண்ணுறது, அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்துருப்பாங்க, இதே ஒரு இரிட்டேஷனாக கொடுக்கும். சில நம்ம ஹோயமார் ஸ்டேட் பண்ணிருப்போம், அப்போ டொண்டாக் ஆடிச்சுன்னா இழுக்கி விட்டுரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குல்ல, இது ஒன்று. பெஞ்சா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேனு. நான் போன எக்ஸாம் ஹாலில் வந்து 3 ஃபேன் மாட்டலாம், ஆனால் 2 ஃபேன் தான் இருந்துச்சு. அந்த 2 ஃபேனில் வந்து ஒரு ஃபேன் தான் ஓடிச்சு. அந்த ஒரு ஃபேனை பக்கத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும் தான் நல்லா காற்று வந்துச்சு. 2 ஃபேன் போட்டாலும் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி, பக்கத்தில் இருந்த ஒரு காற்று வந்துச்சு. அந்த காற்று எங்களுக்கு வரல. அப்போ எனக்கே லைட்டாக இப்போ ஃபேன் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி வேர்க்கும், அதே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனை கொடுத்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் லைட்டோட பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல. நாங்கள் போன இது மழை சீசன் தான், ஆனால் அன்னைக்கு மழை பெய்யலை, அதனால வந்து நல்லா வெளிச்சமாக தான் இருந்துச்சு. சில டைமு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாயிருக்கும், கண்ணும் தெரிஞ்சிருக்காது, ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஓகே, இதுதான் வந்து நான் இந்த எக்ஸாம் அந்த கிராமப்புறத்தில் எழுத போன நான் வந்து ஃபீல் பண்ண விஷயங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் இதுவே வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. அது எப்படி பார்த்தாலும் நம்ம உள்ளூரை சுற்றி இருக்க, இப்போ நான் இந்த ஊர்னா என் ஊர்ல வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எக்ஸாம் போட்டுருவாங்க. நம்ம இங்க இருந்து எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு 1/2 மணி நேரம், வீட்டை விட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாவே போதும். நம்ம வீட்லேயே வந்து தண்ணி நல்லா குடிச்சு போயிடும், ரெஸ்ட் ரூம் நல்லா போயிடுவோம். அப்போ வந்து பெருசாக வந்து அது எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுவே வந்து நம்ம குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம் வந்து சொந்த ஊர்ல போட மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போற ஊரா தான் வந்து இருக்கும். அப்போதைக்கு இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லைன்னா வந்து அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும். சரிங்களா?
இதே இப்போ திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களில் இருக்க அதுவும் முக்கியமாக பிரைவேட் காலேஜ், பிரைவேட் ஸ்கூலில் போடும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் அடிப்படை வசதிகள் வந்து உண்மையாக சொல்லலாம் கம்மியாக தான் இருக்குது. அதனால அடுத்து ஒரு அப்கமிங்ல ஒரு எக்ஸாம்லாம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய காலேஜ், பெரிய அதுவும் பிரைவேட் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்ல போட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுவோம். அதுவே உங்களுக்கு எங்களை சுற்றி இருக்க சரௌண்டிங்கே வந்து எங்களுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சுனாவே நாங்கள் அந்த எக்ஸாம் நல்லா பண்ணிடுவோம். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் சரியாக இல்லாதப்ப வந்து அதுவே வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த தாக்கம் எங்களுக்கு எக்ஸாம்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அடுத்து வர எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல நல்ல சென்டரா போடலாம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்க்கும்போது அங்க இருக்க ஆசிரியர்கள்லாம் செழிப்பா இருக்காங்க. ஆனா பள்ளிகள் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. என்னடா இப்படிலாம் சொல்ற அப்படிலாம் நான் கொஞ்சம் நம்ம பார்த்தேன், மனசுல பட்டுச்சு. அதனால உங்கள்கிட்ட சொல்றேன், ஷேர் பண்றேன். ஆமா. பார்க்கும்போது அந்த நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஆனா இது வேற மீம் பார்த்தேன். ஆனா இதோட நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். எப்படி சொல்றதுன்னா, ஒரு நல்லா வத்தல் தொத்தலான மாடு, பசுமாடு. அது நல்லா சுருங்கி வகுலாம் சுருங்கி போய் கிடக்கு. ஆனா அதை வச்சிருக்க மாட்டுக்காரர் வந்து பணக்காரரா இருக்காரு. அது பார்க்கும்போது அங்க இருக்க ஆசிரியர்கள், டீச்சரு, ஸ்டாஃப் எல்லாரும் வசதியா இருக்காங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடம் வத்தி தொத்தி போன நல்லா ஒல்லியா கிறங்கி போன மாடு மாதிரி இருக்கு, பசுமாடு மாதிரி இருக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல். அதனால அடுத்து வர எக்ஸாம்ல எங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம் சென்டரா போடுங்க. அப்படின்னா தான் நாங்க வந்து இல்ல பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய டவுன்ல இருக்க இதா போடுங்க. ஏன்னா பஸ் வசதி வந்து கம்மியா தான் இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற பஸ்ஸை பிடிச்சாதான் மத்தியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா காலைல போறது சிரமமா இருக்குல்ல. சில பேர் வந்து நான் பைக்ல தான் போனேன், நிறைய பேர் பஸ் இல்லாம சிரமப்பட்டிருப்பாங்க. ஆமா. இப்ப பையங்கிறனால பைக்ல போயிட்டேன், இப்போ பொண்ணுங்கிறனால வந்து அவங்க அப்பாவையோ இல்லை அண்ணனையோ யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு நான் பேசுன கொஞ்சம் தவறுதா இருந்தாலும் இது எடுத்துக்காம இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எங்களை மாதிரி மாணவர்களுக்கு. ஓகே. அடுத்து இதே மாதிரி ஒரு அதே முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு போகும்போது சில பேர் காலைல சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா வந்து சில ஊருக்குலாம் வந்து 7 மணி 8 மணிக்கு வீட்டை விட்டு 6 மணிக்கா கிளம்புற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவோம். முக்கியமாக இந்த மாதிரி வீட்டில் சாப்பிட முடியாம ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் ஹாலுக்கு பக்கத்தில், எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலை மட்டும் சூஸ் பண்ணி சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு எஸ்ஏ எக்ஸாம்லாம் வந்து வீட்டில் சாப்பிடாம போயிட்டு எக்ஸாம் சென்டர் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். சரி, அவர் ஹோட்டல்கார் முடிவு விட்டார், இன்னைக்கு ஏதோ எக்ஸாம் நடக்க போகுது, கண்டிப்பா ஒரு 1000-500 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மாவு அப்புறம் மசாலா பொடி எல்லாத்தையும் கண்டை மணிக்கு கலந்து விட்டு எக்ஸாம்ல போயிட்டு அவனுக்கு வகுறு பெரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உணவு விஷயத்த வந்து நம்ம மாணவர்கள் வந்து சரியா எடுத்துக்கோங்க. அது மாதிரி எக்ஸாமுக்கு முந்தின நாள் எந்த ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. முக்கியமா இந்த கறி குழம்பு, இந்த மிளகா சட்னி இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாப்பிடாதீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். அதனால நம்மளும் நம்ம சைடு இருக்க குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணிப்போம். அது மாதிரி ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. டாடா பாய் பாய். அடுத்து இன்னொரு வீடியோ வந்து சந்திப்போம். பாய்.